Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூரோவில் லோ ஆஃப் த வீக் பிடிச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் பிடிச்சி இப்போ தான் அதோட ஸ்விங்கு க்ளோஸ் பண்ணேன். ஸோ அந்த டைம் நான் எப்படி எடுத்தேன்றதை பற்றி இப்போ பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு திஸ் டே. ஸோ நான் லோ ஆஃப் த வீக்னா எக்ஸாக்டாக லோ ஆஃப் த வீக் பிடிக்கல. லோ ஆஃப் த இது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே பிடிச்சேன். விச் மீன்ஸ் போன வாரம் பிடிச்சதை இன்னைக்கு தான் அதை போய் டிபி அடிச்சது. ஆஃப்டர்நூன் லண்டன் செஷனில் போய் டிபி அடிச்சது. ஸோ அதை பற்றி பார்ப்போமா. ஸோ இந்த டே நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேன்ற ஒரு நாளுக்குள்ள வெனஸ்டே மாட்டிக்கிட்டான். விச் மீன்ஸ் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் இன்டு அ கீ லெவல். கீ லெவல் எங்க ப்ரோ அப்படின்னா, there you go, IFEG கீ லெவல் பிளஸ் டைம் அலைன் ஆச்சு. என்ன டைம்னா 4 hour. லைக் நியூயார்க் லோ ஆஃப் த இது செட் பண்ணோம். அகைன் இங்கேருந்து நான் இந்த என்ட்ரி விட்டுட்டேன். நான் ஆக்சுவலி வந்தது வந்து ஃப்ரைடே. ஸோ லெட் மீ இங்கே தான் நான் ட்ரேட் ஃப்ரேம் பண்ண வரேன். ஸோ இப்போ நான் எனக்கு 4 hourல பார்த்தா ஒன்றும் க்ளீனாக இல்லை. ஸோ ஐ எம் மூவிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பை சைடு தூக்கி இருக்கிறான். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ரேஞ்சு. ஓகேவா, இது வந்து டியூஸ்டே வெனஸ்டே ரெண்டோட ரேஞ்சு சேர்ந்து தேர்ஸ்டே ரேஞ்சை உடைக்கிறான். ரேஞ்சை உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்றான்னு பாருங்க. மேலே ஃபுல்லா எல்ஆர் லைக் லிட்டரலி திஸ் இஸ் ஆல் எல்ஆர். ஒரு ஹைஸ் கூட ஸ்வீப் பண்ணல மார்க்கெட். ஸோ தீஸ் ஆர் ஆல் எல்ஆர் பிளஸ் நான் ஃப்ரைடே தான் ட்ரேட் பண்ண வந்தேன். தேர்ஸ்டே லேட் நைட்டு. ஸோ நான் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கல. எடுத்த ஒரே ஒரு ட்ரேடும் டேட்டா ட்ரேட் எடுத்தேன். டேட்டா லோ டு டேட்டா ஹை எடுத்தேன். இது நியூஸோட கேண்டில் இது. ஸோ நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் மூவிங் டு M15 டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து டர்ட்டில் சூப் அடிச்சலோ. லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் மார்க் இட் அஸ் மார்க் ஆகும். இந்த இடம் வந்து கொஞ்சம் கீ லெவல். இது இந்த இடத்துல ஒரு சாஸ் ஒன்று இருக்கு. திஸ் இஸ் அ கீ லெவல். நீங்கள் ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதை நான் சொல்ல மாட்டேன், சாரி கோச்சுக்காதீங்க. ஸோ என் செஷன் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஏஷியன் செஷன். I was waiting for London to do a Judas. This is the Judas that I was expecting. Accumulation, manipulation into a key level. இங்க இன்னொரு hidden key level இருக்கு. அது நீங்களே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. And then there was a SMT. Classic London law of the day. 3 AM 1 AM ஓப்பன் ஆகுது. எங்க ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். 1 AM ஓப்பன் லோ into a key level, SMT, time aligned, டைரக்டா இந்த கேண்டலோட விக் ஓப்பன்ல என்டர் ஆயிட்டேன். இது எப்படி ப்ரோ நீங்க ஸ்விங்குக்கு பிளே பண்ணீங்க அப்படின்னா, நான் என் சிஆர்டி வீடியோ சொன்ன ஞாபகம் இருக்கா? என் சிஆர்டி வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமு நான் காமிச்சா மாதிரி மண்டேவோட லோக்கு உள்ள மாட்டிக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ மேலே எஸ்எம்டி இருந்தது ப்ரோ. எனக்கு எல்லா எஸ்எம்டியும் நான் எடுக்கக்கூடாது. என் பயாஸ் புல்லிஷா இருக்கும் போது நான் பையே எஸ்எம்டி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ட்ரேட். நான் ஏன் போய் இந்த செல் எஸ்எம்டியை பார்த்து கவலைப்பட போறேன்? அப்படி ஒரு எஸ்எம்டி கொடுத்தா அது ஜஸ்ட் ரீட்ரேஸ் வந்தா எனக்கு மொத்தமா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகல. ஓகேவா, நிறைய பேர் எஸ்எம்டியை மட்டுமே வச்சு நம்பி ட்ரேட் எடுக்கிறீங்க. நான் அதனால தான் சொல்றேன், எஸ்எம்டி எடுத்து குப்பையில போடுவோம். பயாஸ்க்கு சம்பந்தப்பட்ட எஸ்எம்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ என் பயாஸ் புல்லிஷ். எனக்கு கீழே லோஸ்ல எஸ்எம்டி இன்டு அ கீ லெவல். இது ஃப்ரைடே. ஸோ ஐ நோ மண்டே கிளாசிக் பை டே. ஏன்னா ஃப்ரைடேவோட டால் இது. அந்த ஃப்ரைடேவால அந்த டாலை அடிக்க முடியல. சாரி, இது வந்து இன்ட்ராடே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுதான் ஸ்விங்குக்கான டிவியேஷன். ஸோ -4 ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு அலைன் ஆகுதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? -4 ஆல்மோஸ்ட் லைக் நாட் டு த டிக், எக்ஸாக்ட் டு த டிக் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அலைன் ஆகுதா? ஸோ திஸ் வாஸ் த செட்டப் தட் ஐ டுக். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செட்டப் தட் ஐ டுக். இந்த M15ஓட விக்கில் எடுத்தேன். இந்த 4:15 5 AM 5 minutesல போய் எடுத்தேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். எக்ஸாக்ட்லி இந்த 4 AM 4:15 இந்த கேண்டலோட விக்கில் நான் என்ட்ரானேன். கொஞ்சம் மேலே தான் என்ட்ரானேன் ரொம்ப. ஏன்னா எனக்கு டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் ப்ரைஸ். ஸோ அந்த 3 மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆயிட்டேன். அண்ட் தீஸ் வேர் மை ஸ்டாப் லாஸ். எந்த சேஞ்சஸும் கிடையாது. மற்றவங்க மாதிரி ஏமாற்ற மாட்டேன். உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாப் லாஸ் நான் ஸ்விங்களோட தான் வைப்பேன். ஸோ டிவியேஷன்ஸ் ஃபுல் பண்ணேன். இப்போ இது ஸ்விங்கு போயிட்டு இருந்தானா நல்லா. இப்ப இங்கதான் எல்லாரும் தடுமாறுனாங்க.
இந்த ஒரு லெக் வச்சதுக்கு அப்புறம் H4ல பாத்தீங்கன்னா there was an FEG. மார்க்கெட் எதுவுமே பண்ணல மண்டே மார்க்கெட். லைக் இட் வாஸ் சோ சாப்பி இந்த இடம் வரைக்கும். ஸோ அப்ப டெக்னிக்கலா பயாஸ் புல்லிஷ். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ண ஒரே ஒரு குட்டி FEG, இந்த ஒரு குட்டி FEG. இந்த FEGக்கு வந்தா லாங் அடிக்கலாம். ஏன்னா நீங்க எங்க பாத்தீங்கன்னா இங்கேயுமே கேண்டில் ரேஞ்ச் இருக்கு, சிஆர்டி இங்கேயுமே பிளேல இருக்கு, விச் மீன்ஸ் இது 9 AM ஹை ப்ராபர்ட்டி சிஆர்டி இது. ஸோ இங்கேயுமே சிஆர்டி பிளேல இருக்கு. ஆனா நான் ஏன் இந்த லோக்கு வரக்கூடாதுன்னு எடுத்தேன்னா, திஸ் இஸ் அ பிரேக் அவே கேப். மார்க்கெட் இந்த லோ தொடக்கூடாது, புரியுதா? இந்த லோ மார்க்கெட் தொடக்கூடாது, பிரேக் அவே கேப். என்னோட ஸ்விங் லாங் ஒர்க் ஆகும்னா மார்க்கெட் இந்த லோக்கு வரக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அந்த லோக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த லோக்கு வரணும்னு அவசியமே கிடையாது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி டிட் த பிரீமியம் ரீபேலன்ஸ். நான் புல் பண்ணேன்னு வைங்களேன், மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணிட்டானே, மறுபடியும் ஏன் வரப்போறோம் தெரியுதா? 50% மார்க் பிடி. சி மார்க்கெட் 50% ரீபேலன்ஸ் பண்ணிட்டானே இந்த லெக். மறுபடியும் ஏன் மார்க்கெட் வந்து இதை அடிக்கணும்? இதை அடிக்கவே கூடாது மார்க்கெட். இதுதான் என்னோட இன்வாலிடேஷன் லைன் லாங்ஸுக்கு. ஆனா நேற்று எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தது இந்த ஒரு லைனுக்கு. எப்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எப்ப எல்லாரும் ஒரு பிவட் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வாட்ச் பண்றாங்களோ அன்னைக்கு மார்க்கெட் அங்கே வரமாட்டோம். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க இன்னொரு இன்ட்ராடே செட்டப்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் அனதர் வீடியோ. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என் ஸ்விங்குக்கான ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான். நான் ஸ்டாப் லாஸே மூவ் பண்ணல, அது இங்கே தான் இருந்தது. இந்த லோவை மார்க்கெட் தொடக்கூடாது. இன் கேஸ் தொட்டான்ற பட்சத்தில் என் ஸ்விங் லாங் ஃபெயில் ஆயிடும், மார்க்கெட் கவுத்து கீழே வந்துடும். ஏன்னா இங்க இந்த 1 ஹவரோட FEG அப்படி ஹோல்ட் அடிச்சுட்டு இருந்தது, விச் இஸ் ஆல்சோ இன் அ ப்ரீமியம் ரேஞ்ச். லைக் இந்த ரேஞ்ச், இந்த டீலிங் ரேஞ்சோட ப்ரீமியம் அது. சி இந்த ரேஞ்சோட ப்ரீமியம். ஸோ இது நெக்லெக்டே ஆகல, இது இரும்பு கரை மாதிரி ஹோல்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லா பாசிபிலிட்டிஸும் யோசிக்கணும். இன்கேஸ் என் ட்ரேட் ஃபெயில் ஆகுமா, பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை இருக்கு, ஃபெயில் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நான் இத்தனை கிரைட்டீரியா இங்கே நோட் பண்ணும்போது எனக்கு இந்த லோ தான் இரும்பு கரம். கர்ணனோட கவச கொண்டல மாதிரி இந்த லோ எனக்கு இந்த லோக்கு வரக்கூடாது. ஆனா இங்கேயுமே நேற்று நான் இன்னொரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன், இன்ட்ராடே ஷார்ட். அதை பத்தி என்ன சொல்றேன், இந்த 1 ஹவரோட FEG பிளஸ் இந்த சிஆர்டி. நீங்க கேட்கலாம், அப்ப ஏஷியாலே தூக்கிட்டானே ப்ரோ. அதுக்கு தான் டைம் இருக்கு. சில ஸ்பெசிபிக் டைம்ஸ்ல தான் உள்ள போகணும், சில ஸ்பெசிபிக் டைம்ஸ்ல தான் உள்ள போய் ஆகும். நான் நேற்று இங்க இன்னொரு இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தேன், விச் இஸ் M5 பிரேக்கர். இந்த ரேஞ்ச் பிளே பண்ண அகைன் இந்த ரேஞ்சுக்கான ஆர்டர் ரொம்ப கம்மி. ஷார்ட் இந்த 5 மினிட்டோட பிரேக்கர்ல எடுத்தேன். நல்ல வேலை ரீட்ரேஸ் பண்ணிட்டு வந்தான். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் மை டு த டிக்ல. நல்லா இந்த ட்ரேடை வாட்ச் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கார்ட்ல என்னோட சர்வர்ல கூட போட்டிருப்பேன். நல்லா பிரைஸ் அப்சர்வ் பண்ணுங்களேன். அந்த லோ தக்குனதுக்கு அப்புறம் பிரைஸோட ரியாக்ஷன் பாருங்க. அடுத்து 1 இன்ச் நவர்ல டு த டிக் எக்ஸிட். அதுதான் லிட்டரலி டு த டிக். தெரியுதா? நேத்து என்ன யாருமே கேள்வி கேட்கல, எதனால ப்ரோ இந்த இடத்துல பர்ஃபெக்டா எக்ஸிட் ஆனீங்கன்னு. ஏன்னா நீங்க யாரும் நோட்டீஸ் பண்ணல. அப்படிலாம் தான் உங்களை இம்ப்ரூவே பண்ணிக்க முடியாது. என் சர்வர்ல இருக்க பீப்புள்ஸ் நேற்று இந்த நானும் சரி யாராவது கேள்வி கேட்பாங்க, எப்படி இவர் இந்த லோல எக்ஸிட் ஆனாருன்னு. யாருமே ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட் டு த டிக் இங்க எக்ஸிட் ஆன நான். ஒரு பொசிஷன் மட்டும் இங்க எக்ஸிட் ஆயிட்டு இன்னொரு பொசிஷன் பிரேக் இன் போட்டேன். பிரைஸ் ரொம்ப கேவலமா இருந்தா நேற்று. நான்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஏரியாலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல பிரைஸ் கீழே வரலன்னா க்ளோஸ் பண்ணிடலான்னு இருந்தேன். அந்த இடத்துல அந்த ட்ரூ டே லைனை போடுறேன், இரும்பு கரம் மாதிரி இந்த ட்ரூ டே ஓப்பன் பிரைஸை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கேண்டில் வர இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் அப்ப நான் விசில ஒரு பையன் தான் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் இவன் மறுபடியும் இன்னொரு புஷ் மேல போனானா பரவாயில்ல, நான் லாஸ்ட்லயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த ட்ரேட் எனக்கு வரான். லைக் இட் வாஸ் அ மென்டல் டிசாஸ்டர் ட்ரேட். வரான், மேல போறான், மறுபடியும் வரான், மறுபடியும் மேல போறான், மறுபடியும் கீழே வரான். செம்ம கடுப்பாயிடுச்சு. கடைசியா அந்த டார்கெட் அச்சம் வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டிங் இந்த பவுன்ஸ் ஆயிடும். ஏன்னா இந்த அளவு தொடக்கூடாது. ஸோ இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு இப்போ நான் இந்த டூ டே ஓப்பன் லைன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு அகைன் ஐ வென்ட் லாங். நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இனிஷியல் லாங்ஸ். இங்க M1560 இங்க வந்தது, இந்த லாங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரேட் எப்படி ப்ரோ எடுத்தீங்கன்னா அகைன் திஸ் கீ லெவல், ஹிடன் கீ லெவல் இங்க ஒன்று இருக்கு. SMT ஏஷியா லோஸ், லண்டன் இவன் தூக்கிட்டான், GBP தூக்கல. ஸோ there is an SMT here and I went long exactly here இந்த 5 மினிட்டோட பிரேக்கர்ல, 5 மினிட்டோட இன்வெர்ஷன்ல இங்க லாங் அடிச்சு இதுக்கான டார்கெட் இதுதான். ஏன்னா இன்ட்ராடே டார்கெட்ஸ்லாம் குட்டி குட்டி டார்கெட்ஸ் தான். ஸோ இங்க ஒரு 1.5 hour, இங்க ஒரு 1.5 hour, ஸோ டோட்டலி 3 hour நேற்று ஒரு நாள்லயே அப். இங்கேயுமே SMT இருந்தது. ஸோ என் பயாஸ்க்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்க SMTs மட்டும்தான் ஐ வில் கன்சிடர்.
நாட் எவ்ரி எஸ்எம்டி இஸ் வேலிட். ஓகேவா? இங்க ஹைஸ்ல இருக்க எஸ்எம்டி பார்த்து எல்லாரும் ஷார்ட் போயிருப்பீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் எனக்கு என் பயஸ் லாங். ஸோ எனக்கு லாங்குக்கான எஸ்எம்டி வந்தால் தான் நான் அந்த ட்ரேட் அட்டன் பண்ணணும், இல்லைனா நான் அந்த ட்ரேட் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ this was the miss that I took and my final swing is playing. என் ஸ்விங் என்ன ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஸ்விங் என்ன ஃபெயில் ஆகல, ஸ்விங்கோட டார்கெட் என்ன அடிக்கல. ஸோ இந்த எஃபிஜி தான் இன்னைக்குமே நான் வாட்ச் பண்ணேன் 1 hourல. நேத்து ஏன்னா அந்த 1 hour எஃபிஜியில் எனக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா இன்னைக்கு எனக்கு லாங் க்ளோஸ் வச்சிட்டானா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இந்த இன்ட்ராடே செட்டப்ஸை தூக்கி குப்பையில் போட்டலாம். இப்போ இன்னைக்கு விச் மீன்ஸ் திஸ் இஸ் மண்டே, இன்னைக்கான நாள் நான் ஓட்டிடுறேன். இன்னைக்கான நாள் 14 19. ஸோ இன்னைக்கான டே வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் வரும்போது சேம் ஒரே பயஸ் தான். இந்த லோ மார்க்கெட் தொடக்கூடாது, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தது இந்த லோ தான். இந்த லோ மார்க்கெட் தொடக்கூடாது. 4 hour எஃபிஜி அகைன் 4 hour CRT 9 AM ஹை 9 AM லோ. எல்லாரும் இந்த ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. M15 பார்த்தோன்னா அங்கே ஒரு லிக்விடிட்டி தெரியும், தோ தீஸ் ஈக்குவல் லோஸ். ஸோ எல்லாரும் இந்த லோஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் எனக்கு இந்த லோ தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? அகைன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். ப்ரைஸ் ஒன்ஸ் ரீபேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த ரீபேலன்ஸ் பண்ணதை மறுபடியும் அந்த ரீபேலன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரீபேலன்ஸ் பண்ணதை மறுபடியும் அந்த ப்ரைஸ் ரீபேலன்ஸ் பண்ணதுன்ற பட்சத்தில் ஓன் ட்ரேட் ஃபெயில் ஆகிவிடும். திஸ் இஸ் த சாஸ் தட் ஐ எம் கிவிங் யூ. டேக் நோட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் ஒரே ஒரு பிடிஆரை மட்டும் தெரிஞ்சது. ஸோ அந்த ஒரு பிடிஆரை வச்சு நான் இந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணேன். பூம். சாரி, இந்த ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அந்த பிடிஆரை என்னன்னா, that is something hidden. So again accumulation, wait for a Judas, got the London Judas, but in the trade நான் மிஸ் பண்ணிட்டேன் யூரோல. ஸோ இதுக்கு பதிலாக I went with GBP USD. GBP USDல அந்த மூவ் முடியாமல் இருந்தது. ஸோ I went with GBP USD. இதுக்கு SMT இருந்தான்னு கேட்டால் there was an SMT with DXY. யூரோ தான் 4 hour ரெஃப்யூஜிக்குள்ளே வரல, ஆனால் DXY 4 hour ரெஃப்யூஜிக்குள்ளே வந்துட்டான். ஏ போய் ஹிடன் SMT, ஏ போய் ப்ளஸ் GBP DXY took those highs time 9:30. அப்புறம் நான் ஸ்கேமர்ன்றீங்க. ப்ரோ தூக்கவே இல்லையே ப்ரோ, எப்படி ப்ரோ? 9:30 டைம். So this is the trade that I took, guys, and this is the breakdown that I'm making now. So hope this video will help some of the people. ஸோ இந்த வீடியோவில் வந்து எதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா, எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. Bye-bye. I saw.